உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, 2026 பிறக்கவிருக்கிறது அல்லவா? இது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மேன ராசிக்காரங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த வருடத்துடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாண்ட இந்த வருடமாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது. அது போக வியாழக்கிழமை குருவுடைய நாளில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. அப்போ சந்திரன், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களின் கூட்டு முயற்சியால் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கவிருக்கிறது. அப்போ சந்திரன் அப்படின்னா கற்பனை, மழை, விவசாயம், படிப்பு, அம்மா, இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் மழை நல்லா இருக்கும். இந்த மழையால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விளைவிக்கக்கூடிய பொருளில் அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அது போக கலை, இலக்கியம், சினிமா துறை இதுலேயுமே கண்டிப்பாக நல்லா வருவாங்க. அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பீடைகள் தீரும். அந்த தாய்க்கும் அம்மாவுக்கோ மகளுக்கோ இல்லை அம்மாவுக்கோ மகனுக்கோ ஏதாவது சங்கடம் சலிப்புகள் இருந்தாலும் தீரும். அது போக மக்கள் உயர் படிப்பு, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு, இன்ஜினியருக்கு படிக்கிறதுக்கு இது மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் இந்த படிப்பு நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய நாளில் இந்த வருஷம் பிறந்ததுனால இந்த குருவுடைய ஆதிக்கம் அப்போ பணத்தை சேர்த்து வச்சு ரொம்ப பெரிய பணக்காரராக குருனால தான் ஆகிறாங்க. கோடீஸ்வரங்க, பல கோடிக்கு அதிபதிகள், அதே சமயத்தில் ஆன்மீக சிந்தனை உடையவங்க. இது எல்லாமே இந்த குருவுடைய அனுகிரகத்தினால தான். பெரிய பெரிய டாப் பதவியில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, ஒரு காலேஜ் கட்டுறவங்க, ஸ்கூல் கட்டி இருக்கிறவங்க, இதெல்லாமே குருவுடைய அனுகிரகத்தில் தான். இவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அது போக சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம் சூரிய பகவானுடைய இடம். அப்போ ஒருத்தருக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளியில் கொண்டு வந்து இவங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது. அப்போ அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன அறிவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ ரீதியாகவும் கிடைக்கும், இயற்கை முறையிலையும் குழந்தை பாக்கியம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக உயர்கல்வி, அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது, குரூப் ஏ சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா அவங்களுடைய வேலைக்கோசரம் படிக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே நல்லபடியாக முடியும். அதுபோக அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, இதில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போ இந்த வருடத்தில் தங்கம் விலை கண்டிப்பாக உயரும். அது வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க, அது விலை உயர்ந்துட்டு தான் இருக்கும். இதில் நாம் எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை, இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த சோக்சோ அந்த சட்டம் வந்தது இல்லைங்களா, அந்த சட்டம் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்னுமே பெண்கள் ஒரு இரவு நேரத்தில் கூட ஒரு எந்த டைமும் இல்லாமல் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு பொறுப்பு, நல்ல வேலை அவங்க முன்னிலைப்படுத்துவார்கள். அதுக்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அரசியல், அரசு வேலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாரும் முன்னுக்கு வர்றதுக்கு, அவங்கவுங்க நினச்சதை சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ இந்த அரசியல் எடுத்துட்டோம்னா இந்த வருஷத்தில் எலெக்ஷன் நடக்குது.
அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றும். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வருகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நாம் நினைக்கிறதுக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரு பகவான் மீன ராசி. அப்போ அந்த மீன ராசிக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் சனி, 4ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த 3 கிரகங்களுமே சரியில்லை. இதனால மீன ராசிக்காரர்களாகப்பட்டது ரொம்பவுமே கஷ்டத்துக்கு ஆளாகி, ரொம்பவுமே வறுமைக்கு ஆளாகி, நிறைய பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாமே பண்ணி அந்த பிஸ்னஸ் லாக்கை நிற்குது. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கௌரவத்தை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி காட்டக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் நல்லா இருக்கிற மாதிரியே தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கௌரவத்தை மெயின்டைன் பண்ணிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு சிவனே சாமியே அப்படின்னு சாமியை கும்பிட்டு ஏதாவது ரூபத்தில் இந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து வழிகாட்டாதா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தெய்வத்தையுமே வெறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குமா? அவங்களுடைய கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கீழே விழுகாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கட்டி காப்பாற்றிட்டு இருக்குது. இது ஒன்று. அது போக இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்துக்கு அதே குரு பகவான் உச்ச பலத்தோடு வருகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி யோகம் கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்தான் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 12 வருடம் கழித்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து அந்த குரு உச்ச பலம் அடைவது, அந்த மாதிரியான யோகம் தான் இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த மீன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச பலத்தின் யோகத்தால் இடம் வாங்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இடத்த வித்திருப்பீங்க, இல்லை வீட்டை வித்திருப்பீங்க. ஆசை ஆசையா வாங்கின இடம் போச்சு, ஆசை ஆசையாக கட்டின இந்த வீடு போச்சு அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். இந்த வருஷத்துல கண்டிப்பாக வீடோ இடமோ கண்டிப்பா வாங்குவீங்க. அது போக வெளிநாட்டு பயணம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலையில் மாற்றம் கிடைக்கும். அப்போ அந்த வேலையில் இருந்த அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது விலகும். அப்போ இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்குது, அந்த பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு நினச்சேன். நான் ஏன்னா வந்து எதிர்பார்த்து அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸை இருந்தேன். இன்னைக்கு நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவோ, சிங்கப்பூரோ, புருனேவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, இல்லை யுஎஸ்ஏவோ, லண்டனோ, சுவிட்சர்லாந்தோ, நார்வேயோ, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பீரியடில் தான் உங்களுக்கு வந்து அட்டகாசமான டைம் காத்துட்ருக்குது. யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. உங்களுக்கு அந்த கேது பகவான் இருக்கிறாரு, அவர் உயிர் கொடுப்பாரு, அவர் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு, குடும்பத்தில் பிரிவு, பிரச்சனை, சங்கடம், சலிப்பு எல்லாமே வந்துட்டு இருக்கும். புரியுங்களா? அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இருக்காது, ஒரு மன திருப்தி இருக்காது. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்துட்டாரு. அப்படி பார்த்ததுனால தான்
ஓரளவுக்கு தப்பிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பல நாளாக யோசனை பண்ணின தொழில் இப்போ உங்களுக்கு அமையும். தொழில் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையிலையும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்டேயுமே அதிகமாக பேச வேண்டாம். எந்த உறவுக்காரங்கிட்டையும் அதிகமாக பேச வேண்டாம். யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம். அப்படி நம்பாமல் இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா அப்படி ஏதாவது நம்பி அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது போக இந்த டிசம்பர் 5ஆம் தேதி அந்த குரு பகவான் இந்த ராகு பகவான் மாறுறார். இதுவுமே உங்களுக்கு யோகம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இதற்கு மேலே இந்த 12 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களை பற்றி அடையாளம் தெரியும். நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அருமை என்ன அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் மக்களுக்கு கல்யாணமாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது திருமணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2வது திருமணம் நடக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை செய்யலாம். அதுக்கு எல்லாத்துடைய அந்த அனுகிரகம் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இது நடக்குமா நடக்காதா அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. பேரண்ட்ஸுடைய ஆதரவோடு எல்லாமே நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.